வணக்கம் தோழர்களே. F-35 லைட்னிங் 2 ஸ்டெல்த் மல்டிரோல் ஸ்ட்ரைக் போர் விமானத்தின் ஒரு வேரியண்ட் தான் F-35B லைட்னிங் 2. இது அதன் தனித்துவமான ஷார்ட் டேக் ஆஃப் அண்ட் வெர்டிக்கல் லேண்டிங் திறனுக்காக அறியப்படுகிறது. அதாவது வழக்கமான ஜெட் விமானங்களைப் போலல்லாமல் F-35B போர் விமானத்தால் குறுகிய ஓடுபாதையை பயன்படுத்தி பறக்க முடியும். ஹெலிகாப்டரைப் போலவே ஓடுபாதை தேவையில்லாமல் நேராக கீழே செங்குத்தாக தரையிறங்க முடியும் மற்றும் செங்குத்தாக மேலே புறப்பட முடியும். மேலும் F-35B போர் விமானம் சிறிய கப்பல்கள், சேதமடைந்த விமான நிலையங்கள் மற்றும் கடுமையான ஓடுபாதைகளில் இருந்து இயங்க காக்பிட்டின் பின்னால் உள்ள சக்தி வாய்ந்த ரோல்ஸ் ராய்ஸ் லிஃப்ட் ஃபேன் மற்றும் சுழலும் என்ஜின் நாசிலை பயன்படுத்துகிறது. F-35B போர் விமானம் பழைய போர் விமானங்களைப் போலல்லாமல் ஒரே நேரத்தில் ஏர் டு ஏர் அட்டாக், ஏர் டு கிரவுண்ட் அட்டாக் போன்ற துல்லியமான வான்வழி தாக்குதல்கள், எதிரிகளின் தகவல் தொடர்பு மற்றும் ரேட்டாரை சீர்குலைக்கும் எலக்ட்ரானிக் வார்ஃபேர், புலனாய்வு, கண்காணிப்பு, உளவு பார்த்தல், நிகழ்நேர தரவுகளை சேகரித்து மற்ற படைகளுக்கு வழங்குதல், ஸ்டெல்த் மற்றும் மேம்பட்ட சென்சார்களை பயன்படுத்தி எதிரி விமானங்களை தோற்கடித்தல் ஆகியவற்றைச் செய்வதன் மூலம் வானத்தில் ஒரு குவார்ட்டர்பேக்காக செயல்படுகிறது. F-35B போர் விமானத்தின் முதன்மை ஆபரேட்டர் மற்றும் மிகப்பெரிய வாடிக்கையாளராக அமெரிக்க மரைன் கார்ப்ஸ் உள்ளது. பிரிட்டன், அதாவது ஐக்கிய இராச்சியத்தின் ராயல் விமானப்படை மற்றும் ராயல் கடற்படை கூட்டாக F-35B போர் விமானத்தை நிலத்தளங்களிலிருந்தும் குயின் எலிசபெத் கிளாஸ் விமானம் தாங்கி கப்பல்களிலிருந்தும் இயக்குகின்றன. இத்தாலிய விமானப்படை மற்றும் கடற்படை F-35A போர் விமானத்துடன் இணைந்து நிலம் மற்றும் கடல் நடவடிக்கைகளுக்கு F-35B-ஐ பயன்படுத்துகின்றன. ஜப்பான் வான்படை F-35B ரக விமானங்களை இயக்குகிறது. பெரும்பாலும் F-35A ரக விமானங்களுடன் இணைந்து சிறிய கப்பல்களில் இருந்து இயக்குவது உட்பட பல்வேறு பணிகளுக்கு பயன்படுகிறது. சிங்கப்பூர் மொத்தம் 20 F-35 போர் விமானங்களை ஆர்டர் செய்துள்ளது. இதில் F-35B மற்றும் F-35A வகைகள் இரண்டும் அடங்கும். F-35B இன் ஆரம்ப விநியோகங்கள் 2026 பிற்பகுதியில் எதிர்பார்க்கப்படுகின்றன. இது சிங்கப்பூர் விமானப்படையின் நவீனமயமாக்கல் திட்டத்தின் ஒரு பகுதியாகும்.